Hey guys, I'm Juliet. Welcome to my channel. நான் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன். ஸோ வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஸ்டேட்டஸ் போடாத, யூடியூப்பில் எதுவும் போஸ்ட் போடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு அரௌண்ட் 5 மந்த்ஸ் கிட்ட வந்து என்னால் எந்த போஸ்ட்டுமே போட முடியல. ஸோ இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் 3 மந்த்ஸ் வரைக்குமே வந்து நான் ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். ஏன்னா வந்து 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து கன்சீவ் ஆனதுனால 4 மந்த்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் வந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். யூஷுவலாகவே நான் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற டைப்பே கிடையாது. நான் 3 மந்த்ஸ் வந்து ரொம்ப வீட்டில் இருக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ நான் ஒரு 6 இயர்ஸாக நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது என்னால் வீட்டில் இருக்க முடியல. ஸோ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஏற்ற மாதிரி டைமிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணுறது, எல்லாமே ஒர்க்கை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறது, என்னோடய சார் வந்து கொஞ்சம் இது எல்லாமே கொஞ்சம் லிபரலாக பண்ணாங்க. எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோடய அடுத்த ஃபேமிலி. முக்கியமாக அவங்கள பார்க்காமயே என்னால் இருக்க முடியல. அந்த 3 மந்த்ஸ் நான் வீட்டில் இருந்த டைம் பூரா வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு என்னை வந்து பார்க்க வந்துடுவாங்க. உண்மையாக சொல்ல போய் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் லைஃப்பில் கிடச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்துருக்கணும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி ஒரு ஃபேமிலிங்கிறதையும் தாண்டி வந்து அப்படி. ஸோ கண்டிப்பாக நம்ம அவங்க கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்போம். ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். நான் 4 மந்த்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஆஃபீஸில் என்னை நல்லா டேக் கேர் பண்ணுறது, ரொம்ப ஜாலியாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப என்னை வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஆஃபீஸ்க்கு நான் வந்து என்னோடய பேபி பம்போடு நான் கிளம்புற வீடியோ தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளான மேக்கப் தான். ஏன்னா நான் வந்து மார்னிங் கிளம்பி நான் எழுந்திரிச்சு சாப்பிட்டு செஞ்சு போகவே வந்து எனக்கு வந்து டைம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து லேட்டாக தான் எந்திரிப்பேன். என்னால் வந்து ஏர்லி மார்னிங்லாம் எந்திரிக்க முடியாது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு சிம்பிளான மேக்கப் தான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா மேக்கப் பண்ணி நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக என்னோடய ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். என்னால் வந்து நார்மல் குர்தாஸ் வந்து ஆஃபீஸ்க்கு என்னால் இந்த டைமில் வியர் பண்ண முடியல. அது ஏன்னு தெரியல. பட் என்னோடய இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த மெட்டர்னிட்டி ட்ரெஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக சமையலுக்கு எல்லாமே ஹெல்ப்புங்கிறதையும் தாண்டி ஃபுல்லாக செய்கிறது எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான். ஃபுல்லாக என்னை டேக் கேர் பண்ணுறது எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்குறாங்க. ஸோ மார்னிங் சாப்பிட்டுட்டு டேப்லெட் கையில் எடுத்து தர்றது கூட என்னோடய ஹஸ்பண்ட் தான். டேப்லெட் போட்டுட்டு அப்படியே நாங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டோம். மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் ரெய்னியாக இருந்தது தூத்துக்குடியில். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயாச்சு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.